வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொங்கலுக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் நம்ம சங்கர் படம் கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் எப்படி இருக்குன்னா, கோவிந்தா கோவிந்தா ஐயோ அப்படி இல்லைங்க. சும்மா தெலுங்குடனால நான் வந்து சாமி இதை சொன்னேன், வேறு ஒன்றுமே கிடையாது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. படம் எப்படி இருக்குன்னா, இல்லைங்க, அதாவது இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லைங்க. இது ஏதோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. சங்கர் வந்து ஒரு கமர்ஷியல் மசாலா படம் ட்ரை பண்ணியிருக்காரு. அது அவர் ஸ்டைலே இல்லை. அதாங்க இந்த படம் வந்து இப்போ நீங்கள் நினைக்கலாம் இந்தியன் 2க்கு அப்புறம் இப்படி எடுக்கிறாருன்னா, இந்த படம் இந்தியன் 2ன்னு நினைக்காதீங்க. இந்த படம் இந்தியன் 2 அந்த டைம்லேயே எடுத்த படம் இந்த படம். ஸோ அவர் இதுக்கப்புறம் எடுக்க வேண்டிய படம் வேணால் அவர் கொஞ்சம் சுதாரிச்சு எடுக்கலாம். இது அந்த டைமில் எடுத்தனால வந்து அவர் கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இருக்குது. பட் இந்தியன் 2 லெவலுக்கு ஒஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் 2 லெவலுக்கு ஒஸ்ட்டு கிடையாதுங்க. பார்க்கலாம், ஓகே ஷா. படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சாங்ஸு, ஜெருகண்டி பாட்டு, அது மேக்கிங்லாம் செம்மையாக இருக்குது. அந்த சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதனால் அந்த சங்கர் ஐட்டம்லாம் அந்த படத்தில் இருக்குது. அதேமாதிரி ராம் சரண் அவரோட அந்த கெட்டப், அந்த 3 கெட்டப் அப்பியரன்ஸ் அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கார். வேறு லெவலில் ஹேண்ட்ஸமாக இருக்காருங்க. அதுமாதிரி கீரா துவனியும் க்யூட்டாக அழகாக இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு ரோலே கிடையாது. சும்மா அது ஒரு டால்மா தான். எப்படி பாட்டில் ஒரு டால்மா இருக்காங்களோ படத்துலையும் டால்மா தான் இருக்குது. அதேமாதிரி எஸ்ஜே சூர்யா வில்லன் வந்து எஸ்ஜே சூர்யா பண்ணுற ரோல்லாம் வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்களா, மார்க் ஆண்டனி மாநாடு அவர் வந்து எங்கேயோ பண்ணிகிட்ருக்கார். டாப் ஆஃப் த மவுண்டனும் பண்ணிகிட்ருக்காருன்னு வச்சிங்களேன். அந்த லெவலுக்கு இந்த படம் இல்லைங்க. அதாவது ஒரு நார்மல் வில்லன் பார்க்கலாம், அதுதான். ஸோ எஸ்ஜே சூர்யா இப்போ இருக்கிற ரேஞ்சுக்கு பண்ணக்கூடிய ரோல் கிடையாது. பட் ஓகே, ஏதோ ஒரு 1-2 சீனில் அவங்க 2 பேர் சந்திக்கிற சீனில் நல்லா ஸ்பார்க்காக இருக்குது. பட் ஒரு கதையாக வந்து ஒரு ஹீரோ வில்லன் அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து மிஸ் ஆகுதுங்க, அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு பொங்கலுக்கு ஒரு ஜாலி என்டர்டைன்மெண்ட் படம், ஒரு ஓகேஷான படம் பார்க்குறது ஓகேனா போய் பாருங்கள். மற்றபடி புதுசாக இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு படம் பார்க்குறோன்னா கண்டிப்பாக இருக்காது. அவ்வளோதாங்க. இதுதாங்க கேம் சேஞ்சர். கண்டிப்பாக கேம் சேஞ்சர் கிடையாது, ஓல்டு சேஞ்சர் தான். ஸோ subscribe the channel. Bye.